அன்புக்குரியவர்களே, ஒன்றாய் இருப்போமாக என்னும் விவிலிய தொடரில் இன்று ஒற்றுமை ஓர் அடையாளம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒற்றுமை ஒரு அடையாளம். எதன் அடையாளம்? இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்பதன் அடையாளம். தொடக்க திருவையில் எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள், எல்லாரும் பகிர்ந்து வாழ்ந்தார்கள். மற்ற எல்லாரும் அதை பார்த்து, ஓ, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் புதிய நெறியை சேர்ந்தவர்கள் என்று கண்டு கொண்டார்கள். திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 44வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். ஆகவே ஒற்றுமை என்பது ஒன்றாய் இருப்பது மட்டுமல்ல, பகிர்ந்து வாழ்வது. எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே பகிர்ந்து வாழ்வது வருகிறது. எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே சமத்துவம் வருகிறது. ஏழை பணக்காரர் வேறுபாடு இல்லை, பெரியவர் தாழ்ந்தவர் வேறுபாடு இல்லை, எல்லோரும் சமம். ஆகவே ஒற்றுமை என்பது கடவுளுடைய ஒரு கொடை, அது கடவுளுடைய மாட்சியின் கனி, அது ஒரு இயேசுடைய இறைவேண்டல் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். எனவே ஒற்றுமை என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது, கிறிஸ்தவர்களின் அடையாளமாக இருக்கிறது. அது சமத்துவத்தையும் பகிர்வையும் எதிர்பார்க்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு சமத்துவத்தை வளர்த்து அதன் வழியாக நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், இயேசுவின் சீடர்கள் என்பதை பிறருக்கு அடையாளப்படுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.